ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? மெயினாக இந்த பதிவு வந்து ஃபின்லாண்ட் வர போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே ஃபின்லாண்டில் டெம்பரரியில் வந்து தோவாஸில் தான் ரெண்ட்டுக்கு இருக்கேன். என்னோட எக்ரிமெண்ட் எவ்வளோ வேலிட்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிசம்பர்லேருந்து இந்த மே மாதம் வரைக்கும். இப்போ தான் நான் புதுசாக அப்பார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்போ இருந்தே பார்க்க ஆரம்பிச்சா தான் வந்து எனக்கு வெளில வந்து ரிசர்வேஷன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தோவாஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. அது உண்மைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஏன் அப்படின்னா வந்து வெளியிலலாம் வந்து ஜிம்ல மெம்பர்ஷிப் என்ன மாதிரி சொல்லிட்டு நான் விசாரிச்சு பார்த்தேன். 35 to 40 யூரோவுக்கு குறைவா இல்லவே இல்ல. 40 யூரோன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. ஸ்ரீலங்கா காசுக்கு வந்து 12 to 13,000 வரும். இந்தியா காசுக்கு ஒரு 3 to 4,000 வரும். அப்படியே இருந்தாலும் ஒரு எவ்வளவு பெரிய சொச்சமாவே இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன். வந்த புதுசுல நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரா அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவானா? ஏன் அது ஃப்ரீயா நமக்கு கொடுக்கும்போது யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் தானே. அப்படி இருக்கும்போது நான் இப்போ ஒரு 2 மாசமா யூஸ் பண்றேன். ஓரளவுக்கு லிமிடெட் ஆக்சஸ் தான் இருந்தாலுமே கூட வந்து ஷேப் தான் நம்ம பரவாயில்ல ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு அது ஒர்க். ஸோ இன்னைக்கு நான் வந்து அந்த ஜிம் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். உங்களுக்கு இதுல மெம்பர்ஷிப் எப்படி எடுக்கணும்னு சொன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபின்லாண்டுக்கு வந்துட்டீங்கன்னா தோவாஸ்ல போய் கீ வாங்க போவீங்க தானே. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுப்பாங்க. நீங்க கேட்பாங்க ஜிம்மை யூஸ் பண்றீங்களா, ஜிம் ஆக்சஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷனை அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க. நீங்க அங்கேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ்லாம் கொடுத்துக்கணும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் தான் அந்த பில்டிங்ல யூஸ் பண்ண வேண்டி வரும். சம்டைம்ஸ் வந்து நீங்க இருக்க பில்டிங்லேயே வந்து அந்த தோவாஸ் ஜிம் இருக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்க வேற ஒரு பில்டிங்க்கு போக வேண்டி வரும். இப்போ நான் இருக்க பில்டிங்ல இருந்து தோவாஸ் ஜிம் இல்ல. நான் இருக்க பில்டிங்ல இருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர் இருக்கு. அங்க இன்னொரு தோவாஸ் இருக்கு. அந்த பில்டிங்ல தான் வந்து பேஸ்மெண்ட்ல அந்த ஜிம் இருக்கு. ஸோ அங்கே தான் நான் டெய்லி போயிட்டு வருவேன். அந்த ஜிம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். லெட்ஸ் கோ. இதாங்க ட்ரெஸ்ஸிங் ரூமு. ஒரு 10க்கு 15 அடி ஸ்பேஸ் இருக்கும். அவ்வளோ ஸ்பேஸில் நான் கூட பட் ஷேப் தான். உடுப்பெல்லாம் உங்களுக்கு தொங்குற அளவுக்கு இடம் இருக்குது. அண்ட் மேலேயும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கீழே 2 டேபிள் இருக்குது. மார்னிங்கே இந்த தோவாஸில் இருக்கவங்க வந்து வெளில க்ளீன் பண்ணிடுவாங்க. அதனால் என்றைக்குமே இந்த இடம் நீட்டாக தான் இருக்கும். என்றைக்குமே நான் க்ரௌடாகவும் பார்த்ததில்லை. ஒரு 10-15 பேர் ஒரேடியாக வந்துட்டு கொயமே ஆயிரும். பட் அந்தளவுக்கு க்ரௌட் நான் என்றைக்குமே பார்த்ததில்லை. மார்னிங் டைமாக இருந்தாலும் சரி, டே டைமாக இருந்தாலும் சரி. அப்படியே நம்ம மெதுவாக வெளியில் கிளம்பினோம்னா இந்த பக்கம் உங்களுக்கு கார்டியோ பண்ணுறதுக்கு ட்ரெட்மில்லு, ரன்னிங் மிஷின் எல்லாம் இருக்குது. ஒரு சைக்கிளின் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தும்முன்னு குதிச்சு ஓடுற மிஷின் ஒன்று இருக்குது. அதை தாண்டி அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனால் இந்த மிஷின் அவர் 1-2 தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக எஃபெக்டிவாக இருந்ததில்ல, பேரும் தெரியல. அண்ட் ட்ரெட்மில் இது ஒரு 2 கிழமைக்கு உனக்கு உடஞ்சி போச்சு. இப்போ புதுசாக கொண்டு வந்து மாற்றிருக்காங்க. பட் பரவாயில்லைங்க, ஏதாவது பிரச்சனைனா உடனே கொண்டு வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. அண்ட் நம்ம ஸ்குவாட் மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருக்க பிரச்சனை என்னன்னா வந்து வெயிட் பத்தாது. மொத்தமாகவே ஒரு 100 கிலோ தான் இருக்குது. 20ல் 2, 15ல் 2, 10ல் 4, 5ல் 2, 2ல் 2 அவ்வளோதான். ஸோ இந்த வெயிட்டை வந்து மற்றதுக்காக கழட்டிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ செஸ் ப்ரெஸ் அடிக்கிறதுக்கு வேற எங்கிட்டாச்சும் இப்போ நமக்கு ஸ்குவாட் அடிக்கலாம் வந்து வெயிட் பத்தாது. அதனாலே நான் என்ன செய்யறதுன்னா வந்து எப்பயுமே காலையிலே வேணா போயிடுவேன். காலை என்றைக்குமே பெருசாக க்ரௌட் இருக்காது. வீக்கெண்டில் மட்டும் தான் க்ரௌடாக இருக்கும். அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா ஓகே கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே அந்த மிஷின் இருக்குது. அண்ட் நீங்கள் அவனை பார்க்குறீங்க அந்த கேர்ள் பார் அது ஒரு 1-1.5 கிழமைக்கு முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க. இப்போ தான் ஒன்று கொண்டு வந்து ஃபில் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ளட் பெஞ்ச் இருக்குது செஸ்ட்டுக்கு. இந்த பக்கம் அப்படியே திரும்பினீங்கன்னா வந்து உங்களுக்கு செஸ்ட் ப்ரெஸ்ஸுக்கு அதில் அதிகபட்சமான வெயிட் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 120 கிலோ. எஸ் 120 கிலோ இருக்குது. பட் அதை 3 வேரியேஷனில் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா லட் புல் டவுனுக்கும் உங்களுக்கு அதிகபட்சமான வெயிட் இருக்கும் வந்து 120 கிலோ தான். அதை விட அதிகமாக இல்லை. அதை கழட்டிட்டு க்ளோஸ் கிரிப் படிக்கிறதா தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இப்போ கொண்டு வந்து ஒரு கிழமை தான் ஆச்சு. பரவாயில்ல, வேற எங்கேயோ இருந்து எல்லாம் எடுத்துட்டு வராங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அண்ட் இங்கே உங்களுக்கு இன்னொரு கார்டியோ பண்ணுறதுக்கு இந்த டேபிள் இருக்குது. அண்ட் இங்கே எஸ் இதை நான் உங்களுக்கு பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பக்கம் நீங்கள் ஷோல்டர் ப்ரெஸ்ஸுக்கான மிஷின் இருக்குது. இதில் 2 வேரியேஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுலேயும் அதிகபட்சமான வெயிட்டுங்க 110 கிலோ தான் இருக்குது. 110 கிலோவுக்கு இருக்குது. அப்படியே நம்ம இந்த பக்கம் மெதுவாக வந்தோம்னா ஓகே இந்த பெஞ்ச் இருக்குது. இது எப்படியுமே 2 வேரியேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்க்ளைனுக்கும் நீங்கள் ஃப்ளாட்டும் தான் யூஸ் பண்ணலாமே தவிர டிக்ளைன் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் லெக் ப்ரெஸ்ஸுக்கு அதிகபட்சமாக 188 கிலோ வரைக்கும் இருக்குது இதில். இதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 வேரியேஷனில் நீங்கள் ஆங்கிளில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெரிய டம்பிள்ஸ் வந்து அதிகபட்சமாக 22.5 இருக்குது. சின்ன டம்பிள்ஸ் வந்து 1 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் இதில் இருக்குது. பெருசில் வந்து 12லேருந்து 22 அவ்வளோதான் அதிகபட்சமாக இருக்குது. 22ல் 2, 20ல் 2, 17ல் 2, 15ல் 2 அண்ட் 12ல் 4 இருக்குது. உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான மேட் இருக்குது, மற்ற பால் இருக்குது. இந்த இதோட திறக்க முடியாது என்னன்னு தெரியல அந்த பக்கம். அண்ட் நீங்கள் வந்து தோவாஸ் ஜிம்மூட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. யூஸ்வலாக அவங்களோட ஓப்பனிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 to 10 எல்லா நாளும் ஓப்பன், என்னைக்குமே மூடின்னு சொல்லல. சப்போஸ் இவங்க கிளீனிங் எதுவும் பண்ணுறாங்களா இருந்தால் வெளியில் டோர்லேயே போட்டிருப்பாங்க இன்னைக்கு கிளீனிங் நடக்குது, அதனால வந்து இன்னைக்கு வந்து ஜிம் யூஸ் பண்ண முடியாது, இல்லாட்டா இந்த டைம் பீரியடில் அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு போட்டிருப்பாங்க. அதர்வைஸ் எல்லாம் ஓகே தான். மற்றபடி முக்கியமாக வந்து நம்ம எல்லா மிஷினையும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணணுங்க. ஸோ சானிடைசர் வச்சுருக்காங்க, அங்கே சேவிட் வச்சுருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு மிஷினையும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். அந்த இங்கே சானிடைசர் இருக்குது. ஸோ அதெல்லாம் டெய்லி காலையில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் இருக்குது. இந்த வாஷ்ரூம் வந்து நீங்கள் ஷவர் எடுக்கிறதுக்கு சப்போஸ் வேலைக்கு போகிறவங்க வேற எங்கேயும் போகிறவங்க அப்படின்னா வந்து உடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இங்கேயே குளிச்சுட்டு எல்லாம் மாற்றிக்கலாம். ஒரு 6 ஷவர் இருக்குது. ஒரே நேரத்தில் 6 பேர் ஒன்றா போய் குளிக்கலாம். ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே குளிச்சு நான் பார்த்ததில்லை, நான் குளிச்சதும் இல்லை இதில்.
அதனால அந்த பக்கமே போகிறதில்ல. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இதுக்குள்ளே வந்தேன். நான் இல்லாட்டி இதுக்குள்ளே வரதே இல்லை. அந்த பக்கம் எனக்கு பாத்ரூம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். இது வரைக்கும் நானும் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணதில்லை. ஸோ உள்ளே வந்து பிளாஸ்டர் இருக்குது, டேப் இருக்குது, அதை தாண்டி பெருசாக ஒன்றுமே இல்லை. எஸ், முக்கியமாக டாய்லெட்டுக்கு வந்தோம்னா வந்து டாய்லெட்டுக்கு வந்தால் வேறு என்ன பண்ண இருக்குது, பட் தண்ணி நிரப்பிக்கலாம். யூஸ்வலாக இங்கே தான் நான் தண்ணி ஃபில் பண்ணுவேன். இதெல்லாம் என்றைக்குமே ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்குவாங்க. இது வரும்போது நான் பாட்ட பெரிய அக்கப்போரு, என்னடா இது போனதுக்கப்புறம் தண்ணி வராதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேண்ட் ஷவர் எடுத்து அட்டிக்கிறேன் தண்ணி வருவானாங்குது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், இங்கே சிங்கில் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் திறந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணால் தான் தண்ணி வரும். 2-in-1 கனெக்ஷன். அதை திறந்துட்டு இங்கிட்ட அடிக்கணும், அதுக்கப்புறம் தான் யோசிச்சிட்டேன், அடடா பரவாயில்ல, துடைக்கிறதுக்கு பேப்பருக்கு பதிலாக கழுவுறதுக்கு இப்படி 2-in-1 இது சரி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே காலையில் நல்லா ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க அவங்க வந்து. நமக்கு எதுவுமே யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளோ தாங்க ஜிம்மு. ஸோ இதுதாங்க நம்மளோட ஃப்ரீ ஜிம்மு. பரவாயில்லைங்க, ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒர்த்து தான். நம்ம பெருசாக பாடி பில்டிங் அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக இல்லைனாலும் கூட இருந்தாலும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒர்த். பட் இதை விட இன்னொரு ஜிம் இருக்கான் இப்போஸில். பட் ஆனால் அந்த ஜிம்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா. ஓகே, நீங்கள் வரும்போது இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. See you.